ஐ லவ் யூ கார்த்திக். நீ உடனே பதில் சொல்ல வேண்டாம், டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்றேன். ஆனா வேண்டான்னு சொல்லாம இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு ப்ளீஸ். I love you, Revati. I love you too. கார்த்திக், Hey, ப்ளீஸ் கார்த்திக், ஏன் கிட்ட பேசாம போற? கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, வழி விடு. ப்ளீஸ் என்கிட்ட பேசு. என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாத கார்த்திக். ஏய், அழாதன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் என்கிட்ட பேசு கார்த்திக். என் லைஃப்ல எந்த முடிவா இருந்தாலும் இனிமே நான் எடுக்க போறதில்ல, எங்க அப்பா எடுக்கட்டும். அவர் என்ன நம்பணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கலாம் கார்த்திக். அப்படின்னா இதுக்கப்புறம் என்னை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நமக்குள்ளே எதுவுமே இல்லை, அப்படிதானே? ஆமா. அம்மா எங்க? ஆ அம்மா எங்க? வெளியே கார்டனில். மா மா கார்த்திக், என்னடா? என்னாச்சு கார்த்திக்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. டேய், என்னாச்சு? கார்த்திக் இங்க பாரு, என்னாச்சு? என்னாச்சு? என்னன்னு சொல்லு கார்த்திக். எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னன்னு சொன்னா தானே தெரியும். ரேவதியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உனக்கே தெரியும்ல. எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் திடீர்னு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தாட்சே வரக்கூடாதுன்னு சொன்னீங்க தான். பட் சாரிம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் எங்களுக்கு தெரியுமே. நான் என்னைக்கோ கண்டுபிடிச்சு ரேவதிட்ட சொல்லிட்டேன். எங்களுக்கு ஓகே தான். இதை சொல்ல தான் இப்படி அழுதியா? நான் கூட என்னமோ ஏதுன்னு பயந்துட்டேன். பிரச்சனை அது இல்லை. ரேவதி என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன்னா அழகர் மாமா சக்தி வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்னு சொன்னான்ல, என்னை கூட திட்டினாரு. ரேவதி எப்போ பார்த்தாலும் வீட்டில் சந்தேகப்பட்டுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்காராம். அதனால் இனிமேல் அவர் சொல்கிறத தான் கேட்பேன்னு ரேவதி சொல்கிறா.